அரேபிய கடலின் ஆழத்தில் அலைகள் கரையை தாக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு மறைந்த நகரத்தின் ரகசியம் சத்தமின்றி காத்திருக்கிறது. அது துவாரகா. புராணங்களில் மட்டுமல்ல, வரலாற்றிலும் இருந்திருக்கக்கூடிய ஒரு அதிசய நகரம். மகாபாரதம் கூறுவது என்ன தெரியுமா? மதுரையில் தொடர்ந்து ஏற்பட்ட போர்களால் தன் மக்களை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது பகவான் கிருஷ்ணர் ஒரு பெரிய முடிவை எடுத்தார். அவர் கடலருகே ஒரு புதிய நகரத்தை கட்ட தீர்மானித்தார். அந்த நகரமே துவாரகா. சாதாரண நகரம் அல்ல அது. தங்கம் போல ஒளிரும் மாளிகைகள், அகன்ற சாலைகள், உயரமான கோபுரங்கள், கடலை சுற்றி பாதுகாப்பு மதில்கள். இது ஒரு திட்டமிட்ட, பாதுகாப்பான, அதிநவீன கடல் பேரரசு. துவாரகா ஒரு வணிக மையமாகவும் இருந்ததாக பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கடல் வழி வணிகம், பெரிய கப்பல்கள், கல் நங்கூரங்கள். அந்த காலத்தில் இவ்வளவு முன்னேற்றம்? ஆனால் எப்படி இந்த பிரம்மாண்ட நகரம் மறைந்தது? இதிகாசங்கள் சொல்லும் கதை மிகவும் அதிர்ச்சியானது. கிருஷ்ணரின் அவதாரம் முடிந்த பிறகு யாதவர்கள் இடையே ஏற்பட்ட மோதல்கள் அந்த பேரரசை பலவீனப்படுத்தின. அந்த நேரத்தில் இயற்கை தனது சக்தியை காட்டியது. பேரலைகள் எழுந்தன, கடல் மட்டம் உயர்ந்தது, புயல் மற்றும் நிலநடுக்கம் போன்ற பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு இரவில் அல்ல, ஆனால் சில நாட்களில் அல்லது சில ஆண்டுகளில் கடல் மெதுவாக நகரத்தை விழுங்கியது. மாளிகைகள் இடிந்தன, சாலைகள் நீரில் மறைந்தன, கோபுரங்கள் கடலின் அடியில் சாய்ந்தன. மக்கள் நகரத்தை விட்டு வெளியேறினர். அதன் பிறகு துவாரகா ஒரு புராணக் கதையாக மாறியது. ஆனால் நூற்றாண்டுகளுக்கு பிறகு 1980களில் கடலுக்குள் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் ஒரு புதிய உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தன. கடலின் அடியில் கண்டுபிடிக்கப்பட்டன பெரிய கற்சுவர்கள், கட்டிட அமைப்புகள், பழமையான கல் நங்கூரங்கள். இவை அனைத்தும் ஒரு திட்டமிட்ட நகரத்தின் சான்றுகள். சில ஆய்வுகள் இந்த அமைப்புகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை என்று கூறுகின்றன. அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? மகாபாரதத்தில் கூறப்பட்ட நகர விளக்கங்களும் கடலில் கண்டுபிடிக்கப்பட்ட அமைப்புகளும் ஒன்றுக்கொன்று ஆச்சரியமாக பொருந்துகின்றன. அப்படியானால் புராணம் வரலாறாக மாறுகிறதா? துவாரகா உண்மையிலேயே இருந்ததா? அல்லது இது இன்னும் முழுமையாக புரியாத ஒரு நாகரிகமா? கடல் இன்னும் பல ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது. இன்று நாம் காணும் துவாரகா நகரம் ஒரு சிறிய பகுதி மட்டுமே இருக்கலாம். உண்மையான நகரம் கடலின் இருளில் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கே இன்னும் ஒரு பெரிய கேள்வி உள்ளது. இந்த நகரத்தை கட்டிய கிருஷ்ணர் யார்? அவர் ஒரு அரசரா, ஒரு தெய்வ அவதாரமா, அல்லது வரலாற்றில் வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவரா? கிருஷ்ணரின் வாழ்க்கை, அவரது அரசியல் திறமை, அவரது தந்திரங்கள் மற்றும் துவாரகாவின் முழு வரலாறு, இதை பற்றி நாம அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை தவறவிடாதீர்கள். துவாரகா, இது ஒரு மறைந்த நகரமா அல்லது கடலின் அடியில் உறங்கும் உண்மையான வரலாறா? உங்கள் கருத்தை கீழே பதிவு செய்யுங்கள். இன்னும் பல அதிர்ச்சியான மறைந்த வரலாறுகளை அறிய ஆல் அபவுட் த வேர்ல்டுடன் தொடருங்கள்.